எல்லோருக்கும் வணக்கம். நாட்டுப்புற நீதி கதைகள். இதில் நான்காவது கதை. ஒவ்வொரு கதையும் ரொம்ப நல்ல கதை. பாருங்க, இந்த கதையை கேளுங்க. நான்காவது கதை விதைத்தது விளையும். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான் என்பது பழமொழி. எனவே நாம் நல்ல காரியங்களையே எப்போதும் செய்ய வேண்டும் என்று கூறிய பாட்டி இந்த பழமொழியின் கருத்தை விளக்கும் ஒரு கதையை கூறப்போகிறேன் என்று பாட்டி கூறியதும் பிள்ளைகள் கதை கேட்க தயாரானார்கள். பாட்டி கதை கூற ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் செய்தார் வினை செய்தார்க்கே என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த ஊரில் ஒரு கொடுமைக்காரி வாழ்ந்து வந்தாள். அவள் எப்படியாவது இந்த சாமியாரை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். அந்த சாமியார் வீடு வீடாக சென்று பிச்சை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார். அந்த சாமியாரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டிய அந்த கொடுமைக்காரி ஒரு நாள் சமையல் செய்து முடித்த பிறகு சிறிது சாதத்தை தனியே எடுத்து வைத்து அதை ஒரு மண் சட்டியில் போட்டு அதில் சிறிது விஷத்தையும் புளி சாற்றையும் ஊற்றி நன்றாக கிளறி எடுத்து அதை ஒரு துணியில் போட்டு கட்டிசோறு போல கட்டினாள். விஷம் ஊற்றி கிளறிய அந்த புளிசோற்றை அந்த சாமியாரிடம் கொடுத்து விட வேண்டும். அந்த சாமியார் அந்த கற்று சோற்றை தின்று இறந்து விடுவார் என்று நினைத்தாள். தான் திட்டமிட்டபடியே தயாரித்த அந்த கட்டு சோத்தை ஒரு நாள் தெருவழியே போய்கொண்டிருந்த சாமியாரை கூப்பிட்டு, இந்த கட்டு சோற்றை வாங்கி கொண்டு செல்லுங்கள். இன்று வேறு எந்த வீட்டிற்கும் சென்று பிச்சை கேட்க வேண்டாம். இன்று இந்த புளிசாதத்தை சாப்பிட்டே பசியாறி கொள்ளுங்கள் என்று கூறினாள் அந்த மோசக்காரி. துறவியும் எப்போதும் போல செய்தார் வினை செய்தார்க்கே என்று சொல்லிக்கொண்டு அவள் கொடுத்த கட்டு சோற்றை வாங்கி கொண்டு தன் இருப்பிடத்தை நோக்கி சென்றார். அந்த துறவி ஊருக்கு ஒதுக்குப்புறமான காட்டில் நடைவழி பாதையோரமாக உள்ள ஒரு மண்டபத்தில் தங்கியிருந்தார். துறவி மண்டபத்திற்கு அருகில் உள்ள ஒரு மரத்தின் கிளையில் அந்த கொடுமைக்காரி கொடுத்த விஷம் கலந்த கட்டி சோற்றை கட்டி தொங்கவிட்டார். அதன் பிறகு அந்த மண்டபத்தில் படுத்து சற்றே கண்ணயர்ந்தார். எப்படியோ வெகு நேரம் தூங்கிவிட்டார். வழிபோக்கன் ஒருவன் மண்டபத்தில் படுத்து கிடந்த துறவியை எழுப்பினார். துறவி தூக்கம் கலைந்து எழுந்து வழிபோக்கனை பார்த்தார். வழிபோக்கனின் முகம் பசியாலும் தாகத்தாலும் வாடிப்போய் இருந்தது. வழிபோக்கன் துறவியிடம், ஐயா, நான் வெளியூருக்கு சென்று வருகிறேன். வரும் வழியில் எப்படியோ வழி தவறி வெகு தூரம் எங்கெங்கோ அலைந்து திரிந்துவிட்டு வருகிறேன். பசி வயிற்றை கிள்ளுகிறது. தாகத்தால் நாக்கு வறண்டு விட்டது. எனக்கு தாகம் தீர குடிக்க கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் கொடுங்கள். இந்த காட்டில் குடிக்க தண்ணீர் இருக்கும் இடம் தெரியவில்லை என்று கூறினான். துறவி வழிபோக்கன் மேல் பரிதாபப்பட்டு அருகில் இருந்த மரக்கிளையில் கட்டி வைத்திருந்த கட்டு சோற்றை அவிழ்த்து கொடுத்து, ஐயா, இந்த புளிசாதம் உள்ளது. எனக்கு பசியாறுவதற்காக ஒரு புண்ணியவதி கொடுத்தது. தாங்கள் இதை வைத்து கொள்ளுங்கள். அதோ அந்த புங்க மரத்தின் அருகில் ஒரு கிணறு உள்ளது. அதன் அருகில் ஒரு வாளியும் கயிறும் கிடக்கிறது. தாங்கள் அங்கு சென்று தாகத்திற்கு தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு இந்த பொட்டலத்தில் உள்ள கட்டி சோற்றையும் சாப்பிட்டு பசியாருங்கள் என்று சொல்லி கட்டு சோற்றை வழிபோக்கனின் கையில் கொடுத்தார்.
துறவி கொடுத்த புளியோதரை பொட்டலத்தை வாங்கி கொண்ட வழிப்போக்கன், சாமி நீங்க நல்லா இருக்கணும், எனக்கு தக்க சமயத்தில் உதவி செய்திருக்கின்றீர்கள் என்று கூறி அந்த துறவியை வணங்கினான். துறவியும் வழக்கம் போல செய்தார் வினை செய்தார்க்கே என்று கூறினார். துறவி காட்டிய புங்கமரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான் வழிப்போக்கன். துறவி கூறியது போலவே அங்கே ஒரு வாளியும் கயிறும் கிடந்தது. முதலில் தண்ணீரை இறைத்து தாகம் தீர குடித்தான். அதன் பிறகு பசியார புங்கமரத்தின் அடியில் அமர்ந்து துறவி கொடுத்த புளியோதரையை சாப்பாட்டை சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த பிறகு ஊரை பார்த்து நடக்க ஆரம்பித்தான். அவன் சாப்பிட்ட சோற்றில் விஷம் இருந்ததால் வழிப்போக்கன் வழியிலேயே மயங்கி விழுந்து துடிதுடித்து கொண்டே ஐயோ அம்மா என்று சத்தம் போட்டான். அலறல் சத்தம் கேட்டு துறவி அங்கு சென்று பார்த்தார். சற்று முன் அவர் புலிசாதம் கொடுத்த வழிப்போக்கன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். துறவி வழிப்போக்கனின் கையை பிடித்து நாடியை பார்த்தார். உடனே நடந்தது என்ன என்பதை புரிந்து கொண்டார். எனவே எப்போதும் தயாராக தன் இடுப்பில் வைத்திருந்த விஷமுறியும் பச்சிலையை எடுத்து கசக்கி வழிப்போக்கனின் வாயில் ஊற்றினார். சற்று நேரத்தில் வழிப்போக்கனின் உடலில் பாய்ந்த விஷம் முறிந்தது. உயிர் பிழைத்து தன் நிலைக்கு வந்தான். அதன்பின் அந்த வழிப்போக்கனை அழைத்து கொண்டு ஊரை பார்த்து நடக்கத் தொடங்கினார் துறவி. போகிற வழியில் எனக்கு ஒரு பெண் இந்த கட்டி சோற்றை கொடுத்தாள். அதில் விஷம் கலந்து கொடுத்திருக்கிறாள். அவளுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? அவள் என்னை கொல்ல நினைத்திருக்கின்றாள். நானும் அந்த சோற்றில் விஷம் கலந்திருப்பது தெரியாமல் அதை தங்களுக்கு கொடுத்து விட்டேன். என்னை மன்னியுங்கள் என்று கூறினார் துறவி. வழிப்போக்கன், தாங்கள் அறியாது செய்த தவறு அது, அதற்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது. என்றாலும் நீங்கள் ஓடி வந்து மருந்து கொடுக்கவில்லை என்றால் நான் அப்போதே இறந்திருப்பேன். எனவே நான் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்று கூறினார். இருவரும் பேசிக்கொண்டே வழிப்போக்கனின் வீட்டிற்கு வந்தனர். வழிப்போக்கன் குரல் கொடுக்கவும் அவன் மனைவி வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். அங்கே தன் கணவருடன் சாமியாரும் இருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள். இவர் எப்படி இன்னும் சாகாமல் இருக்கிறார் என்று நினைத்தாள். வழிப்போக்கன் இவள் கணவன்தான் என்பதையும் கட்டி சோற்றில் விஷம் கலந்து கொடுத்தது இவள்தான் என்பதையும் தெரிந்து கொண்டாலும் துறவி அது குறித்து அவள் கணவனிடம் எதுவும் கூறவில்லை. கணவன் தன் மனைவியிடம் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு கதை போல கூறினாள். அதை கேட்ட அவள் மனைவி சாமியாரின் காலில் விழுந்து, சாமி என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அழுதாள். சாமியாரும் வழக்கம் போல செய்தார் வினை செய்தார்க்கே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இந்த கதையிலிருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, நாம் ஒருத்தருக்கு தீங்கு செய்ய நினைச்சோம்னா அந்த தீங்கு நமக்கோ நம்மளை சார்ந்தவருக்கோ வந்து சேரும் என்பதை இந்த கதையின் வாயிலாக பாட்டி குழந்தைகளுக்கு உணர்த்தினாள். நன்றி. அடுத்த கதையில் பார்ப்போம்.